இப்ப நம்ம எங்க போறோம்? ஆமா, ரொம்ப நாளா மீசப்புலி மலை போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் போக முடியல. ரீசெண்டாக நம்ம கும்புடு குருசாமி போயிட்டு வந்தாப்புல அவரோட கான்டாக்ட்லாம் ஷேர் பண்ணி இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். இந்த ட்ரெக்கிங்க்கு புக் பண்ணால் ஒன் டே பிஃபோர் தான் புக்கிங் எடுத்துப்பாங்க. நீ இயற்கையிலேயே அழகுடா, மன்மதன்றா நீ. ட்ரெக்கிங் வந்து காலையில் 4 மணிக்கு மூணார் டவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மூணார் டவுன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எங்கேயாவது ஸ்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரெக்கிங்கே அவங்க புக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் இந்த இடத்துக்கு வர முடியும்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க இந்த ட்ரெக்கிங்கே புக் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெக்கிங் புக் பண்ணிட்டாங்கன்னா ஜீப்பு தான் உங்களை பிக்கப் பண்ணணும். இங்கேருந்து ஜீப்பு 4 o'clock உங்களை பிக்கப் பண்ணிக்கும். அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க. ஜீப்புக்கு வந்து 3300 எத்தனை பேர் நீங்கள் வரீங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. 3 பேர்னா 3 பேர் தான், 6 பேர் வரைக்கும் அலோடு. இப்போதைக்கு நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். 3300 ஜீப்புக்கு மட்டும். அண்டு மேலே அங்கே கைடு இது ட்ரெக்கிங்க்கு என்ட்ரி ஃபீஸு அது இதுன்னு சேர்த்து 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும் per person. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இந்த ட்ரெக்கிங் பேஸ் கேம்புக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி 20 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு பேஸ் கேம்ப் இருக்குது. அங்கே தான் டென்ட் ஸ்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வர எல்லா ட்ரக்கர்ஸ்க்கும் ப்ரெட் அண்ட் ஜாமு, ஒரு டீ, ஹாட் வாட்டர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அங்கேயே. ஸோ அங்கே நம்ம அதை முடிச்சுட்டு திரும்ப அகைன் 10 கிலோமீட்டர்ஸ் ஜீப் எடுத்து வந்து தான் நம்ம இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டுக்கு வரணும். இங்கே வந்தோடனே சன்ரைஸ் ஆக போகுதுங்கிறனால நம்ம முன்னாடியே மேலே ஏற சொல்லிட்டாங்க. நம்ம இந்த சன்ரைஸ் பாயிண்ட்டில் வேகமாக வந்து ஏறி இங்கே நின்ட்டோம். இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெக்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். செம ஸ்டீப்பு, இதில் சரியான வழுக்குது. எல்லாம் பார்த்து பொறுமையாக போயிட்டுருக்காங்க. ஆனால் வியூ இங்கே அமேசிங்க. ட்ரெக்கிங்கும் சூப்பராக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது. காற்று ரொம்ப அடிக்கிறதுனால கையெல்லாம் எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு தடவை தெரியல, கட்ட வரலாம் எனக்கு தெரில. இந்த பட்டனை ஏன் அமுக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. நான் கூட ஏதோ சும்மா சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம். பட் பரவாயில்ல, ஒருத்தர் எல்லாருமே பார்த்து இறங்குறோம். சரியாக வழுக்குது. வியூ பார்த்ததுக்கு அதுக்கும் ட்ரெக்கிங்கோட கலப்பே தெரியல. சீரியஸ்லி வெஸ்டர்ன் காட்டோட அழகை நீங்கள் இங்கே ரசிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெக்கிங் போகிறது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷனை நல்லாவே புரிஞ்ச முடியுது. நம்ம எந்த அளவுக்கு வீக்காக இருக்கோம், நம்ம லங்ஸ் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டாமினாவையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடிக்கடி ட்ரெக்கிங் போனால் தான் நம்ம உடம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குது. மெடிக்கல் டெஸ்ட்டு போகிறோம்ல இயர்லி ஒன்ஸ், அந்த மாதிரி அது கூட வேணாம் தான் நான் சொல்லுவேன். இப்படி போனீங்கனாலே உங்கள் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது, முடியுமா முடியாதா, என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரெக்கிங் எங்கேயாவது கிடச்சா சின்ன ட்ரெக்கிங்காக போங்க, அது கூட பரவாயில்ல, அது கூட ஓகே தான். அதுலேயே ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் மோரோவர் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, நம்ம மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் கிவ் அப் பண்ணாமல் எவ்வளோ தூரத்துக்கு போகிறோங்கிற விஷயங்கள்லாம் இது மூலமாக நம்ம நிறையா புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் என்ன கை மறக்கவும் முடியல. சன்னோட ரைஸ் இப்போ தான் மேலே எங்கள் மேலே படுது. நல்லா அப்படி இருந்தோம்
தெரியல, பார்ப்போம். அவங்க தெரியல, ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த லோகோலெலாம் போட்ட ஒரு ஹில்ஸில் 2 பேர் ஏறுற மாதிரி, ட்ரெக்கிங் ஏறுற மாதிரி ஒரு லோகோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. பனியில் அங்கே 3 பேர் மட்டும் நடக்கிறாங்க, பேக்ரவுண்டில் சூரியன், செம அழகாக இருக்குது. பாதி கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க பக்கத்தில். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக போனோம். ஏன்னா இது வந்து ட்ரெக்கை பொறுத்த வரைக்கும் 6 கிலோமீட்டர் மேலே ஏறிட்டு ரிட்டன் வந்து வேறு வழி. நீங்கள் பாதியிலே முடியலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லோவாக எல்லாத்தையும் போக வச்சு எல்லாத்தையும் பீக்க வர வைக்கிறாங்க. ரிட்டன் போகணுன்னா நீங்கள் இதே மாதிரி திரும்பவும் 6 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு இங்கே பீக்க வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான், பேஸ் கேம்ப் பக்கத்தில் தான், இறங்கி எப்படியே போயிடலான்னாங்க. அதனால் இந்த ட்ரெக் வரவங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஹார்டு தான் இந்த ட்ரெக்கு, ஆனால் ஒர்த்து. செமையாக இருக்குது. அடுத்து அங்கே தான் ஏற போகிறோம். அடுத்தது நல்லா மூச்சு வாங்குதுங்க எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெக்கிங் போய். இல்லை, அடுத்து கேதார்காந்த் வேறு பிளான் பண்ணுறோம். குளிர் தாங்க முடியல, மூச்சு பயங்கரமாக வாங்குது. இதை வேறு போட்டிருக்கோமா, மூச்சு ரொம்ப அடைக்குது, கஷ்டப்பட்டு தான் மூச்சு வர்ற மாதிரி இருக்குது. இப்போ ஓகே, முதல் ப்ரிப்பேர் ஆகிக்குவோம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். இருங்க அப்படியே பொசிஷன் பண்ணுறேன். நம்ம தம்பிக்கு இது விளாக்ல வருமா? ஆமாம், இதை நம்ம ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம். ஐயோ, கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, கிளிக் ஆக மாட்டேங்கிறா. ஐயோ, வந்துட்டோம் ஃபைனலி பீக்குக்கு வந்துட்டோம். இதான் பீக்கா, அதான் பீக்குன்னு ஒரு 5-6 மலையை தாண்டி வந்துட்டோம். அங்கேருந்து முதல்ல வராங்க, இன்னும் கேமராவில் தெரியல. 4-5 மலை இன்னும் அவங்க ஏறணும். எங்களுக்கு இதுக்கே மலைப்பாக இருந்துச்சு. இதே வழியில் இறங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இங்கேயே தங்கியிருப்பேன், டென்ட்டு போட்டு. சாமி, ஆனால் வேறு வழியெலாம் சொல்லியிருக்காங்க. ஐகஸ் இந்த வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்துங்க வியூ, ஒருத்துங்க. ஆனால் ஒன்றும் தெரில, இப்போ மிஸ்டாக வந்துடுச்சு. இது ஒரு வகையான குறிஞ்சி பூ. இன்னும் 1 மாதத்துல இந்த பூ வந்து இந்த மலை பூரா இருக்குமாமா. அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிலாவா? சூரியன்றது அதான், அந்த அவ்வளோ மிஸ்ட் இருக்கு. கீழே இருந்து நம்மளால சூரியன் பார்க்க முடியுமா? கண்ணிலே பார்க்க முடியாது. சூரியன் நல்லா விசிபிளாக இருக்கு இங்கேருந்து. அந்த வியூ பாருங்க, செம்மையாக இருக்கு. கொழுக்குமலை எங்கே இருக்கு? நாங்கள் முடிச்சிட்டோம், இறங்கலாம்னு நினச்சோம். இது ஃபுல் பேட்சுமே மேலே வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து இறங்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் லாஸ்ட்டு பேட்ச், அந்த 2வது மலை. இதுக்கு பீக்குக்கு முந்தின மலைக்கிட்ட இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திரும்ப இறங்க முடியும். இது வரைக்கும் கொஞ்சம் எனர்ஜி. முறுக்கு சாப்பிடுங்க. எனர்ஜி ட்ரிங்க் இதான் முறுக்கு. இதுதான் முறுக்கு சாப்பிடுங்க.
யா பேஸ் கேம்ப் வந்துட்டோம். கரெக்டாக 8 கிலோமீட்டர்ஸ் இங்கே ரீச் ஆகிறோம். வாட்ச் அடிக்குது 8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் பேஸ் கேம்ப். ஓகே, ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண ப்ளீஸ். ஸோ நம்ம மேலே இருக்கிற பேஸ் கேம்ப்லேருந்து இப்போ கிளம்பி கீழே இருக்கிற பேஸ் கேம்புக்கு போகிறோம். அங்கே போயிட்டு சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம ரூமுக்கு டைம் ஆகிடுச்சு செக் அவுட் பண்ணுறதுக்கு. 12 o'clock பண்ணணும். இப்படி நம்ம போகிறதுக்கே 2 hours கிட்ட ஆயிருங்கிறனால நாங்கள் மேலே கீழே போய் பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டுருக்கோம். அது பேரன் ஹீட்டு என்ன ரெயின்ஃபாலா அதெல்லாம் பார்ப்பாங்க, பிடிச்சி ஊற்றி வச்சுருப்பாங்க ப்ரோ. இதுக்காக என்ன? ஸோ இதுதான் டென்ட் ஸ்டே நம்ம பண்ணுறதுக்கான கேம்ப் சைட்டு. இங்கே தான் நமக்கு வந்து காலையில் டீ, ப்ரெட் அண்ட் ஜாம்லாம் கொடுத்தாங்க. இங்கே தான் நமக்கு புட்டு கடலைக்கறியும் கொடுக்குறதா இருந்தது. பட் நம்ம போன டைமுக்கு அவங்க இன்னும் ரெடியாக இன்னும் ஒரு 45 minutes ஆகும்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இது இப்படி வச்சுருக்கேன், அப்படியே அரைச்சிருவாங்க. ஆமாம், இது ஃபுல்லாமே இந்த மற்ற பவுடர் டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஜீப்பா நடந்த டீயை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை பிச்சு இது வந்து க்ரீன் டீக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து நார்மல் டீக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அதை டேஸ்ட்டும் பண்ணி பார்க்க சொன்னார். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. பட் அந்த ஃப்ளேவர் மட்டும் எங்களால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ பேசி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போயிட்டோம். அண்டு நாங்கள் இந்த ட்ரெக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கேயே லஞ்ச் இருந்தது. நாங்கள் சாப்பிடல, ஏன்னா ரூம் செக் அவுட் பண்ணோம் 12 o'clockங்கிறனால நாங்கள் இதை கிளம்பிட்டோம். அதனால் நீங்கள் இந்த ட்ரெக்கிங்கு வந்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இங்கே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டு மெதுவாக பொறுமையாக கிளம்பி வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய், see you.